கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நேற்றையிலிருந்து இந்த வார்த்தைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கை பிரயோஜனப்படுவது எப்படி? இதுதான் நம்முடைய கன்வென்ஷன் செய்திகளின் தலைப்பு. நேற்றைக்கு நாம் ஒரு காரியத்தை சிந்தித்து பார்த்தோம். பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் மேலே செலுத்தும் அன்பு அவசியமாய் இருக்கிறது. அப்படி ஒரு மனிதன் தேவனுக்கு மேலே அன்பு செலுத்தினால் தேவன் அவனுக்கு என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுப்பார் என்பதை நாம் நேற்று சிந்தித்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஞாபகம் வச்சிருக்கிற உங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் மறவாதிருப்பாராக. உங்களது குடும்பங்களை தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவாராக. வசனம்தான் முக்கியம், வசனம்தான் சத்தியம். இன்னைக்கு நாங்கள் ஊர்லேருந்து 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வரும் பொழுது முழுவதும் இந்த வசனத்தை பற்றி தான் பேசிகிட்டே வந்தோம். அதனால் சத்திய வசனத்தை சத்தியமாய் தியானிப்போம். இன்றைக்கு நமக்கு பண்டிகை நாளாக இருந்தாலும் சத்திய வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதன் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொன்னால் இரண்டாவதாக பரிசுத்த வேதம் காண்பிக்கிற வழி என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 288வது பக்கத்தில் எல்லா சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் வேதத்தை புரட்டி கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். வாசிக்கலாமா? சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாத ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாற வேண்டும் என்றால் இரண்டாவது பரிசுத்த வேதம் சொல்லுகிறது தேவ பக்தி அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாமே. என்ன அவசியமா இருக்கிறது? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் ஐயாமாரெல்லாம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பக்தி அவசியமா இருக்கிறது. நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் சத்திய வேதம் சொல்ற வார்த்தை. சில பேருக்கு ஆலய பக்தி இருக்கு, சில பேருக்கு தலைவர்களுக்கு மேல பக்தி இருக்கு. இந்த பக்தி எல்லாம் உனக்கு இருந்தாலும் நீ பிரயோஜனம் இல்லாதவன். நீ பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதம் சொல்லுது தேவ பக்தி உடையவனாய் இருக்க வேண்டும். நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் இதை குறித்து ரொம்ப தெளிவாய் பேச வேண்டும் என்று சொல்லி நிறைய வேத வசனங்களை தொகுத்து வைத்திருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு சமயம் இல்லாதபடியினால ரொம்ப ஷார்ட்டா ஒரு அரை மெசேஜ் உங்கள் மத்தியில் கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். தேவ பக்தி என்று சொன்னாலே அதுல இன்னொரு பக்தி இருக்கிறது, அவபக்தி என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், தீத்துவுக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தேவ பக்தியை நாட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலம் கடைசியாய் இருக்கிறபடியினாலே தேவ பக்தி என்பது இன்றைக்கு சபைகளிலே குறைந்து கொண்டிருக்கிறது. நீ தேவ பக்தி உடையவனாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். தேவ பக்தியை அடையும்படிக்கு நாடு என்று ஒரு புத்திமதி கொடுக்கிறதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவ பக்தி என்று சொன்னால் என்ன? தேவ பக்தி என்று சொன்னால் என்ன? பக்தி என்று சொன்னால் என்ன? சில பேருக்கு பக்தினாலே என்ன அர்த்தம்னு சொல்லி தெரியல. நல்லா கவனிக்கணும். பக்தினா என்ன அர்த்தம்?
கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இருக்கிறது பேர் பக்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில் 4 வசன போர்டு மாற்றுறது பக்தியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்கிறது. பக்திக்கு என்ன அர்த்தம்? பரிசுத்த வேதம் பக்திக்கு ஒரு வெளிப்படையான ஒரு டெபினிஷன் கொடுக்கிறது. தேவ பக்தி என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதத்துல ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏனென்றால் நான் உங்களுக்கு பாதி மெசேஜ் மாத்திரம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், அதனுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1வது அதிகாரம் 313வது பக்கத்தில் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களை சத்தமா வாசிக்க போகிறோம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம். பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா பிரதர்ஸ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் திருப்புங்க பார்க்கலாம். 313வது பக்கத்தில் யாக்கோபு 1வது அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாத படிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. கையை வைத்து ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. இப்ப அந்த 27வது வசனத்தை கொஞ்சம் சத்தமா வாசிப்போமா? இது என்னடா பிரசங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. இதுதான் பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனத்தை நல்ல சத்தமா வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பக்தி சுத்த பக்தி, மாசு இல்லாத சுத்த பக்தி. தேவ பக்திக்கு பரிசுத்த வேதம் கொடுக்கிற டெபினிஷன் பாருங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பக்தி சுத்த பக்தி, மாசு இல்லாத சுத்த பக்தி. எது மாசு இல்லாத சுத்த பக்தியா? வேதம் சொல்லுது ஒருவன் தன் நாவை அடக்காமல் இருந்து நான் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணிக்கொண்டால் அதற்கு நீதான் பொறுப்பு, கர்த்தர் பொறுப்பு அல்ல. ஆண்டவர் சொல்றார் நீ அப்படி நினைச்சுக்கிட்டா ஐயோ பாவம், உன் தேவ பக்தி வீணாய் போய்விடும், நீ பண்ற ஜெபம் வீணாய் போய்விடும், நீ படுகிற பிரயாசம் வீணாய் போய்விடும். வசனம் சொல்லுது உலகத்தாலே கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது தான் மாசு இல்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. இந்த ராத்திரி வேளையில 100வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாசு இல்லாத சுத்தமான தேவ பக்தி உனக்குள்ளே கடந்து வந்தால் கர்த்தருடைய கரத்தில் நீ பிரயோஜனம் அற்றவனாய் இருக்க மாட்டாய், பிரயோஜனம் உள்ளவனாய் மாறுவாய். இந்த மாசில்லாத தேவ பக்தினா என்ன அர்த்தம்? உலகத்தாலே தன்னை கரைப்படுத்தி கொள்ளாத ஒரு அன்பு. இன்னைக்கு சபையும் உலகமும் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்கிறது. வேதனையான ஒரு அனுபவம். உலகத்தில் எதெல்லாம் காணப்படுகிறதோ எல்லாமே சபைக்குள்ள காணப்படுகிறது. இது பக்தியா? இல்ல, இது வேஷம்.
நீயும் நானும் தெய்வத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வம் சொல்லுகிறார் ஐயா, ஆண்டவர் சொல்லுகிறார் ஐயா, உனக்குள்ள இருக்க வேண்டிய பக்தி மாசு இல்லாததாக சுத்தமானதாக ஒரு பக்தி இருக்க வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தாலே கரைபடாதபடிக்கு என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு 3 காரியத்தை பார்த்துட்டு இந்த தேவ பக்தி உடையவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு ஒரு 3 காரியத்தை சொல்லி நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். உலகத்தாலே கரைபடாத ஒரு பக்தி நமக்குள்ள வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாரே அம்மா ஐயா, அதுக்கு அர்த்தம் என்ன? முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எல்லாரும் பைபிள் எடுத்து வாசிக்கணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்களை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 12வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்கள் எடுத்து வாசிக்கலாம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், அம்மா உலகத்தால கரைபடாத ஒரு பக்தி என்று சொன்னால் என்ன அர்த்தமா? உன் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். வேஷம் தெரியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் மனது மறுரூபப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நல்ல புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறீங்க. நானும் புது சட்டை போட்டுட்டு வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம கொயர் டீம்லாம் அழகா இன்னைக்கு நல்ல சூப்பரா யூனிஃபார்ம்ல வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நல்லது. இது எல்லாம் ஒரு வேஷம். நான் போட்டிருக்கிறது ஒரு வேஷம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நான் எப்படி மினிஸ்டர் ஒயிட் ஷர்ட்டை போட்டிருக்கணும், இதே போலதான் அரசியல்வாதி போட்டிருக்கிறான். இதே போல வெள்ளை கலர், இதை விட அழகா அயன் பண்ணி மடிப்பில்லாத மடிப்பு கொலையாத சட்டை போட்டுட்டு வந்திருக்கிறான். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேதம் சொல்லுது, உன் மனசு பரிபூரணம் அடையத்தக்கதான பரிசுத்தம் வர வேண்டும். இதுதான் தேவ பக்தியோட முதல் ஸ்டெப். தேவன் பக்தி உடையவன் என்று ஒருவன் தன்னை கருதினால் தன் மனசு, தன் மனசாட்சி, தன் ஆத்மா சுத்தமாயிருக்கிறதா என்பதை நிதானிக்க கடவன். இது தேவ பக்தியின் முதல் ஸ்டெப். தேவன் விரும்புகிறது வேஷத்தை அல்ல, மனச. தேவன் பார்க்கிறது முகத்தை அல்ல, இருதயத்தை. ஆண்டவர் மறுபடி சொல்றார். ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல் ஏமாந்து போனார். முதல்ல ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே தீர்க்கதரிசி நினைச்சார், இவன் தான் போல இருக்கு, தேவனுக்கு பிரியமானவன் இவன் தான் போல இருக்கு. ஆண்டவர் சொன்னார், தம்பி பண்ற தம்பி, தப்பு பண்ற தம்பி, தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, இருதயத்தை பார்க்கிறவர். தேவ பக்தி என்று சொல்லப்படுகிறது ஐயா, நம்முடைய வேஷத்திலே அல்ல, நம்முடைய வெளிப்புறமான
அலங்காரத்திலே அல்ல, நம்முடைய வெளிப்புறமான நடக்கைகளிலே அல்ல, நம்முடைய உள்ளான மனிதனின் பரிசுத்தத்திலே. ஒருவன் தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அவர் பரிசுத்தனாய் இருக்கிறது போல நாமும் நமது எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம் இருந்தா தான் நமக்குள்ள அந்த தேவ பக்தி இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் போய் என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கொடுமையான பாவம் நடக்கிறது, விபச்சார பாவம். மீதியானிய ஸ்திரீகளை கூட்டிட்டு வந்து விபச்சாரம் பண்றாங்க. பண்ணுறது தப்புன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகும் எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒருவன் கூட நீ பண்ணுவது தப்பு என்று கேட்பதற்கு தைரியம் இல்லை ஒருத்தனுக்கும். ஆனா ஒரு மனுஷன் எழும்பினான், அவனுக்கு பேர் பினெகாஸ். ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாஸ் என்று வேதம் சொல்லுகிறது. எழும்பினவன் ஈட்டியை எடுத்து நடு சபையில குத்தி போட்டான். ஏன்னா பக்தி வைராக்கியம். ஐயா, உன் பக்தியில ஒரு வைராக்கியம் இருக்கணும். அது என்ன வைராக்கியம்? உன் பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம் இருக்கணும். அந்த வைராக்கியத்தை தான் இயேசுநாதர் இந்த உலகத்துல வாழுகிற பொழுது சபையில சவுக்கெடுத்து அடிச்சாரு. என் பிதாவின் வீட்டை கள்ளர் கொகையாய் மாத்தினீங்களோ, அப்பொழுது வேதம் சொல்லுது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்ற வார்த்தை நிறைவேறிற்று. தேவனை குறித்து ஒரு வைராக்கியம் உண்டா? தேவன் ரத்தம் சிந்தி உனக்கும் எனக்கும் கிருபையாய் கொடுத்தாரு, அந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு வைராக்கியம் உண்டா? இல்லைன்னா பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுகிற உலகத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்றோம். நீயும் நானும் பரிசுத்தத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு நான் தேவபக்தி உடையவன் என்று நம்ம வாழ்ந்தால் நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவன் இந்த உலகத்தில் ஒருவனும் கிடையாது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உன் சரீரத்தை பரிசுத்தத்தோடு ஆண்டுகொள், உன் சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு, உன் சரீரத்தை தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தமாய் காத்துக்கொள். உன் ஆத்துமாவில் நாளுக்கு நாள் பூரணம் அடையட்டும், பரிசுத்தம் அடையட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அதுக்கு அர்த்தம் என்னது? பக்கத்து வீட்டுக்காரன் பேசக்கூடாது, அப்படி அல்ல. உலகத்துக்கும் சபைக்கும் சம்பந்தம் கிடையாது. உலக பழக்க வழக்கங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கும் என்று சொன்னால், பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், முந்தி நாம் உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தோம் என்று எழுதுகிறார். உலக காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்ததிலிருந்து தான் கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். சகோதரனே, சகோதரியே, உன் ஜீவிதத்துல தெய்வம் விரும்புகிற பரிசுத்தம் வேணும். இதுதான் தேவ பக்தியின் முதலாவது அடையாளம். அப்போ தேவ பக்தி என்றால் என்ன? பரிசுத்தத்துல ஒரு வைராக்கியம் உடையவனாய் இருக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இரண்டாவது, தேவ பக்திக்கு டெபினிஷன் என்ன? இரண்டாவது, தேவ பக்தியை குறித்து உலகத்தால கரைபடாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் புத்திமதி சொல்லுகிறாரே, உலகத்தால நம்ம எப்படி கரைபடாமல் காத்துக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம்
4வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம். 315வது பக்கத்தில் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களாம். ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் ஆகிறான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா வரவே மாட்டேங்குத. அது எப்படி வரும்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிக்கணும். நீ தேவ பக்தி உடையவனாய் இருந்தால் உலக சிநேகத்தை குறைக்கணும் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அது என்ன உலக சிநேகத்தை குறைக்கணும்? உலக சிநேகத்தை எப்படி ஐயா குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லையா? நம்முடைய சொந்தக்காரங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்கலாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் அன்பு கூறக்கூடாதா? அப்படி கிடையாது. ஆண்டவர் நேரத்தை நமக்கு என்ன சொல்லி தந்தார்? உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அவங்களையும் நம்மளை நேசிக்கிறது போல நேசிக்கணும். உலக சிநேகம் என்பது சம்திங் டிஃபரண்ட். உலகத்துக்கு மேல ஆசை வைக்கிறது, உலகத்துக்கு மேல பாசம் வைக்கிறது. தேவனும் வேணும், உலகமும் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரே கழுத்தை 2 நுகத்துக்கு கொடுக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரே நேரத்தில் உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலகம் நமக்குள்ள வந்துச்சுன்னா தேவன் நம்மளை விட்டு விலகி போகிறார் அப்படின்னு அர்த்தம். நீங்க வீட்டில் போய் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. சிம்சோன் என்று ஒரு மனிதன் இருக்கிறான். வல்லமையாய் அபிஷேகிக்கப்பட்டவன், தாயின் கற்பத்தில் முன்குறிக்கப்பட்டவன். தெய்வம் அவனை குறித்து இஸ்ரவேலை நியாயம் விசாரிப்பது தேவனுக்கு பிரியமாய் மாறிற்று. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உலக சிநேகத்தில் விழுந்து போன பொழுது அவன் வாழ்க்கை தலைகீழா மாறிட்டு பிரயோஜனம் இல்லாம போயிட்டான். ஆனால் அதே நேரம் இன்னொரு மனுஷன் இருக்கிறான். யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில் மோசேன்னு சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் எகிப்தின் சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் மாறினான் என்று அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புஸ்தகத்தில் சாட்சி பெற்ற மனுஷன் 40 வருஷம் வனாந்தரத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது ஒரு தீர்மானத்தோடு வெளியே வந்தான். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை நான் தெரிந்து கொள்ளுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. அவனுடைய படிப்புக்கும் அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய ஆற்றலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அவன் நினைச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். ஆனா மோசைக்குள்ள ஒரு தீர்மானம், உலக காரியம் எனக்குள்ள கடந்து வரக்கூடாது. இதுதான் பக்தி. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் ஒரு வேதம் சொல்லுது, ராஜாவின் போஜனம் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று தானியேல் தீர்மானம் பண்ணினான். அதுதான் பக்தி. இன்னைக்கு நம்ம அந்த தீர்மானம் பண்றோமா? இன்னைக்கு நமக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கா? ஐயா, உலகத்தின் காரியங்களை நேசித்து 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 தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோமே. இந்த தேவ பக்தி உனக்குள்ள கடந்து வந்தால் தான் வேதம் சொல்லுது, பிரயோஜனம் உள்ள ஒரு பக்தி உனக்குள்ள கடந்து வந்தா உன் வாழ்க்கை தெய்வத்திற்கு பிரயோஜனமாயிருக்கும், இல்லைன்னா பிரயோஜனமற்றதாயிருக்கும். 3வது, தேவ பக்தி உலகத்தாலே கரைபடாத தேவ பக்தி என்றால் என்ன அர்த்தம்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தையும் 21வது வசனத்தையும் எடுத்து நாம் வாசிக்கலாம். 324வது பக்கத்தில் 2 பேதுரு 2வது அதிகாரம்
20 மற்றும் 21 எடுத்து வாசிக்கலாமா? பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்களா எல்லாரும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை பார்க்கிலும் கேடு உள்ளதாயிருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாது இருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. அதுக்கு கீழே பேதுரு அழகா ஒரு வார்த்தை எழுதுறாரு, நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே பொறளவும் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறாரு. நம்ம அந்த வார்த்தை இன்னைக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவ சத்தியத்தை ஒரு மனிதன் அறிந்து கொண்ட பிற்பாடு, பாவங்கள் கழுவப்பட்ட பிற்பாடு, ரட்சிப்புக்குள்ள கடந்து வந்த பிற்பாடு மறுபடி 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 துணிகரமா பாவம் செய்கிறானே, அதுதான் உலகத்தாலே கரைபடுகிற அனுபவம். ஒரு பாஸ்டர் ஒரு தடவை ஒரு ஜோக்கா ஒரு காரியம் சொன்னார், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதனுடைய ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கு. அப்போ அவரு ஜோக்கா சொன்னது, அப்ப சில பேருக்கு கையில பெரிய ஓட்டை இருக்குமா, நல்லா கவனிக்கணும், சில பேருக்கு கையில பெரிய ஓட்டை இருக்குமா. எதுக்கு சில பேருக்கு கையில நிறைய பெரிய ஓட்டை இருக்குன்னா, முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்களது மாம்சத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீல, பைபிள்ல இருந்து தான் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல. மாம்சத்தையும் தங்களது ஆசைகளையும் தங்களது இச்சைகளையும் எங்க அடிச்சிட்டாங்க? ஒரு ஆணி வச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு சின்ன இடம் தான் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அது பொறுக்க முடியாம கையை பிச்சுக்கிட்டு கீழே இறங்கி வந்து மறுபடி பாவம் செஞ்சிட்டு மறுபடி மன்னிப்பு கேட்டு மறுபடியும் சிலுவையில் அடிச்சிடுறது தங்களது மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும். இப்போ ஒரு ஆணி அடிக்கப்பட்ட இடத்துல ஏற்கனவே ஒரு ஓட்டை இருக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய ஆணி அடிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஓட்டை பெருசாகுது. கொஞ்ச நாள் கழிஞ்ச உடனே ரெண்டு கையிலையும் பெரிய ஓட்டை விழுந்துடுறது. தேவைப்படுற நேரம் இறங்கி வர்றது, தேவைப்படுற நேரம் மேலே ஏறி போய் கையை மாட்டிக்கிறது. விளங்குச்சா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கையை யாரும் உயர்த்தவே இல்லை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓட்டை தெரிஞ்சிடக்கூடாது. பத்திரமா மூடி வச்சுக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, திரும்ப திரும்ப திரும்ப. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இதுக்கு எனக்கு வேற உதாரணமே தெரியல. நாய் தான் கக்கினதை தின்னவும், பன்னிய குளிப்பாட்டி பன்னீரில குளிப்பாட்டி பட்டுமத்தையில படுக்க வச்சாலும் அது திரும்ப போய் சேற்றிலே புரளுகிறது தான் உலகத்தாலே கரைபடுகிற அனுபவம். இப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு நான் தேவபக்தி உடையவனாய் இருக்கிறேன் என்று ஒருவன் தன்னைத்தானே சொல்லிக் கொள்வான் என்றால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீ எப்படி கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாய் மாற முடியும்? முன்னால நான் பிரயோஜனமற்றவன் தான், இப்ப நான் பிரயோஜனம் உள்ளவனா மாறணும்னா வேதம் சொல்லுது, ஐயா உலகத்தால கரைபடாத ஒரு பக்தி வேணும். அது சுத்த பக்தியா இருக்கணும், அது மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கணும், அது வேஷம் தெரியாத பக்தியா இருக்கணும், அது திரும்ப திரும்ப பாவத்திற்குள்ள உட்படாத பக்தியா இருக்கணும், அது உலகத்தை சிநேகிக்காமல் தனக்காக இரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சிநேகிக்கிற பக்தியா இருக்கணும். அதுதான் தேவ பக்தி. அந்த தேவ பக்தி வந்தா நம்ம வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. இப்ப எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கை பிரயோஜனம் உள்ளதா மாறணும்னு ஆசைப்படுறீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒண்ணு எங்க வாழ்க்கை பிரயோஜனமா மாறாண்டாயா?
இல்லையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு வசனத்தை கேட்க, ஆனா இதான் சத்தியம். ஆண்டவர் ஒன்னும் மாயத்தக்காரர் கிடையாது. நீ எப்படி வேணுமானாலும் வாழ, கர்த்தர் ஒண்ண அப்படியே டபுள் மடங்கு, 3 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு, 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். அப்படியெல்லாம் கிடையாது ஐயா. நீ சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்கு செவி கொடுத்தால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். நீ தேவபக்தி உடையவனாய் வாழ்வதற்கு உன்னை ஒப்பு கொடுத்தால், உலகத்தை விட்டு தனியே புறப்பட்டு வந்தால், உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கும்படி உன்னை ஒப்பு கொடுத்தால், திரும்ப திரும்ப சேற்றில விழுந்து கரைப்படுகிற அனுபவத்தை விட்டு வெளியே வந்தா, அதுதான் தேவ பக்தி, அதுதான் தேவன் விரும்புகிற பக்தி. இந்த பக்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, அவன் வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு 3 நன்மைகளை நான் உங்கள் மத்தியில சொல்லி இன்னைக்கு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த தேவ பக்தி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா, அவன் வாழ்க்கையில கிடைக்கிற முதல் நன்மை, அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். பரிசுத்த வேதத்தை திருப்பிக் கொள்ளலாமா? 141வது பக்கத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போகிறோம். எவ்வளவு சத்தமா வாசிக்கலாமா அவ்வளவு சத்தமா வாசிக்கலாம். வாசிப்போமா? பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. ரகசியம் விளங்குதா? எவ்வளவு ஜெபம் பண்றோம், எவ்வளவு நேரம் கதறி கதறி ஜெபம் பண்றோம். என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப கொஞ்சம் பேர். அப்ப மத்த யாருமே ஜெபமே பண்ணலையா? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? அவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ரொம்ப நல்லவங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாதி பேர் ஜெபம் பண்றீங்க, பாதி பேர் ஜெபமே பண்ணல. ஐயா, ஜெபம் பண்றோம், நம்ம ஜெபத்துக்கு பதில் கிடைக்குதா இல்லையா? நல்ல பரிசுத்த வேதத்தை கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம அடுத்தவர்களின் ஜெபத்தை எதிர்பார்க்கிறோம். ஏன்? எதுக்கு? நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாரா? நீ ஜெபம் பண்ணா உனக்கு பதில் கிடைக்காதா? கிடைக்கும். ஆனா அதுக்கு நீ சில காரியத்தை செய்யணும். அது செய்யறதுக்கு நீ தயார் கிடையாது. பரீட்சைக்கு பிட்டு எழுதுற சமயத்துல பாடத்தை படிச்சா சந்தோஷமா போய் பரீட்சை எழுதலாம். ஆனா நம்மால என்ன பண்ணுவான்னா, 2 மணி நேரம் ஒரு சின்ன பேப்பர்ல நுணுக்கி 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 பிட்டு எழுதுவான். அந்த 2 மணி நேரத்துல அந்த கேள்வியை நல்லா தரவா படிச்சிடலாம். ஐயா, நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஒரு பலன் உனக்கு கிடைக்கணும்னா வேதம் சொல்லுது, நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார், உனக்கு பதில் கொடுப்பார். எப்போ? நீ தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நீ ஜெபம் பண்ற ஜெபத்துக்கெல்லாம் பரலோக தேவன் உனக்கு பதில் கொடுக்கிறார்னா, இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் உலகத்துல இருக்க முடியுமா? 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 நீங்க வாய் திறந்து ஒரு ஜெபம் பண்றீங்க, பரலோகத்தின் தேவன் உடனே பதில் கொடுக்கிறார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு உலகத்துல கிடைக்குமா? எத்தனை பேர் சொல்றே கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப வேதம் சொல்லுது, ஐயா, நீ தேவ பக்தி உள்ளவனாய், உலகத்தால கரைபடாதவனா, உன் பரிசுத்த ஜீவிதத்தை காத்துக்கொள். நீ எது ஜெபித்தாலும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க ராஜாக்களின் புஸ்தகத்தை. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. எலியானி ஒரு பாடுள்ள மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது. வேதம் அவனை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்லுகிறது, எலியா என்பவன் பாடு உள்ள மனுஷனா இருந்த பொழுதும் ஜெபம் பண்றான். எப்படி ஜெபம் பண்றான்? வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதாக ஜெபம் பண்றான். கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எலியா என்பவன் பாடுள்ள மனுஷனா இருந்த பிறகு ஜெபம் பண்றான். வானத்துல மழை அடைக்கப்படுவதாக கர்த்தர் பதில் கொடுக்கிறார். வானத்துல மழை அடைச்சு வைக்கிறார்.
சாதா ஜபம் கிடையாது. காய்ச்சலை போக்கும் ஆண்டவரே, சளியை போக்கும் ஆண்டவரே, ஜலதோஷத்தை போக்கும், அந்த ஜபம் கிடையாது. இயற்கைகளை முறியடிக்கிற ஜபம். ஏன்? அவன் தேவ பக்தி உள்ளவன். அந்த இஸ்ரவேல் தேசமே பாகாலுக்கு பின்பதாக சுற்றி திரிகிற பொழுது கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொண்டவன். சபையே, விசுவாசியே, சகோதரனே, சகோதரியே, நீ பிரயோஜனம் உள்ளவளாய் மாற வேண்டும் என்று சொன்னால், உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும்னு சொன்னா, நீ தேவ பக்தி உள்ளவனாய் மாற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எத்தனை பேருக்கு விளங்குச்சு? வாளும் சேர்ந்து உள்ள போயிருக்கா? வாளு மட்டும் வெளியே நின்ற கூடாது, வாளும் உள்ள போயிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விளங்கணும். இதைய சத்திய வேதம் சொல்ற வார்த்தை. எந்த மனுஷனாயிருந்தாலும் ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாரு ஜெபம் பண்ணினாலும், எப்படிப்பட்ட ஜெபமாயிருந்தாலும், வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ பிதா குமாரனில் மகிமை படும்படிக்கு நான் அவைகளை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது பிதாவுக்கு சித்தமாயிருக்கிறது. ஆனால் நீ தேவ பக்தி உடையவனாய் இருந்து கேட்டால் நீ அந்த ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்வாய். இதுதான் சத்திய வேதம் கொடுக்கிற பதில். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா வராத? அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு அல்லேலியாவை கடன் கொடுத்துட்டீங்க. நல்ல சந்தோஷமா ஆண்டவருக்கு மகிமையா ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. ராத்திரி பிரியாணி இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். இப்பதான் ஒரு சிரிப்பே வந்திருக்கு. பிரியாணி ஐயா. அப்ப முதல்ல அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம். எல்லாரும் பைபிளை புரட்டுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 6வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 6வது வசனம். ரைட். 688வது பக்கத்தில் எடுத்து வாசிப்போமா? இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாமே. ஹல்லேலூயா. மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. சங்கீதம் 91வது சங்கீதத்தில் வாசிக்கிற பொழுது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவரது செட்டைகளுக்கு கீழே நீ அடைக்கலம் புகுவாய். அவரது சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாயிருக்கும். உன் பக்கத்துல 1000 பேரும். எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. குளித்துறையில உன் பக்கத்துல 1000 பேரும், உன் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ உன் கண்களால மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பா. எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை எப்போ தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தால். இந்த வசனெல்லாம் வாசிக்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஜலப்பிரவாகம் அவனுக்கு விரோதமாய் வந்தாலும் அது அவனை அணுகாது. அவன் தைரியமாயிருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இப்பொழுது கர்நாடகாவில் கார்வார் என்கிற பட்டணத்தில் இருக்கிறேன்.
கார்வார்ல கடந்து போன பிற்பாடு முதல் பிரசங்கத்தை அங்க பண்ணுனேன் இங்கிலீஷ்ல. ஒரு பிரதர் ஓடி வந்தார், வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டு சொன்னார், இந்த வசனத்தை சொன்னார், நீதிமொழிகள்ல நீதிமான் சிங்கத்தை போல இருக்கிறான் என்ற வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னார். எதை கண்டும் அவன் பயப்பட மாட்டான். என்ன பெரிய ஆசீர்வாதம், ஸ்தோத்திரம். கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம், பள்ளியை பார்த்து பயம், எலியை பார்த்து பயம், புலியை பார்த்து பயம், புருஷனை பார்த்து பயம், சில பேருக்கு மனைவியை பார்த்து பயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேருக்கு பிள்ளைங்களை பார்த்து பயம், சில பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து பயம், சில பேருக்கு வேலைக்கு போனா பயம். என்ன பயம். சில பேருக்கு பிசாசை பார்த்தாலே நடுங்கிடுறான். ஐயோ, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க, எது வந்தாலும் அது உன்னை அணுகாது. ஜல பிரவாகமே உனக்கு விரோதமாய் எதிர்த்து வந்தாலும் நீ தைரியமாயிருப்பாய். கண்மலைக்கு மேல கட்டப்பட்ட வீட்டை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசித்து பார்க்கிற பொழுது, பெருங்காற்று அடித்தாலும் அது என்ன செய்யாது, அசையாது. ஏன்? அது தேவ பக்தி உள்ள வீடு. ஐயா, நீ தேவன பக்தியோட, ஹலோ. ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஜெப விண்ணப்பங்கள் அதிகரிக்கிறது? இது ஒரு சேலஞ்சான ஒரு கேள்வி. ஏன்? நீ நான் எதுக்காக ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அழிந்து போகிற ஆத்மாவுக்காக கண்ணீர் வடிக்கணும். அதுதான் நம்ம கண்ணீர் விடுறதுக்கான இடமா இருக்கணும். உனக்காக, எனக்காக, உன் குடும்பத்துக்காக, என் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைக்காக, என் பிள்ளைக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்? வசனம் நமக்குள்ள இல்ல. நீ தேவபக்தி உடையவனாய் இருந்தால் பிரச்சனை வரட்டும், வந்துட்டு போட்டோம். ஆண்டவர் தான் சொல்லிட்டு போனாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, இல்லன்னு சொல்லவே இல்லையா? உபத்திரவம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு ஒரு பிரசங்கம் வந்துச்சுன்னா அது கள்ள பிரசங்கம். ஆண்டவர் தான் சொல்றாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் என்ன சொல்றாரு? ஆகிலும் என்ன சொல்றாரு? சொல்லுங்களேன், என்ன சொல்றாரு? திடன் கொள்ளுங்கள், ஏனென்றால் உலகத்தை நான் என்ன செய்திருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஜெயித்தது போலவே நீயும் ஜெயிப்பாய். எப்போ? தேவ பக்தி உடையவனாய் இருக்கிற பொழுது. பிரியமானவர்களே, நீ பிரயோஜனம் உள்ளவனாய் ஆண்டவருக்குள்ள வாழணும்னா தேவ பக்தி அவசியம். அப்போ உன் ஜெபத்துக்கு ஒரு பதில் கிடைக்குது. ஜல பிரவாகமே உனக்கு விரோதமாய் வந்தாலும் அது உன்னை அணுகாது. நம்பர் 3, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். 323வது பக்கத்துல 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. அல்லேலூயா. 3வது ஒரு அழகான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஐயா, நீ தேவ பக்தி உடையவனாய் இருந்தால் உன் சோதனைய ஜெயிக்கிற கிருபைய கர்த்தர் உனக்கு தருவார். எவ்வளவு அருமையான ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் ஜெபம் பண்ணுகிற பொழுது ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம், அப்புறம் உம்முடைய சித்தம், இதெல்லாம் நமக்கு அழகா தெரியுது. அதுல அவர் சொல்றாரு, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். எங்களை சோதனைக்கு உள்ள அழிந்து போக விடாமல், நான் சோதனைக்குள்ள நிர்மூலமாகி விடாமல், நான் சோதனைக்குள்ள மாண்டு போகாமல் என்னை காத்துக்கொள்ளும் ஐயா அப்படின்னு ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுது, நீ தேவ பக்தி உடையவனாய் இருந்தால் உலகத்தாலே கரைபடாதபடிக்கு உன் ஜீவிதத்தை காத்துக்கொண்டால்,
பரிசுத்தமான தேவன் என்னை அழைத்தார், பரிசுத்தமான தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தினார். பரிசுத்தமான தேவனுக்காக பரிசுத்தமாக பரிசுத்தத்தில் வைராக்கியமாக உலக சிநேகம் என்னை கரைப்படுத்தாத படிக்கு தேவனுக்கு முன்பதாக சுத்த மனசாட்சியோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு, நீதியோடு, பரிசுத்தத்தோடு தேவனுக்கு மேல அன்பு கூறுவேன் என்ற தேவ பக்தி, சுத்த பக்தி, மாசில்லாத சுத்த பக்தி உனக்குள்ளே இருக்கும் என்றால் உன் சோதனையில நீ மாண்டு விடாமல் நீ ஜெயிப்பாய் என கர்த்தர் உன்னை இரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ பிரயோஜனம் அற்ற நிலைமையிலிருந்து பிரயோஜனம் உள்ளவனாய் மாறணும். கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்றாரு. நம்பர் 2, எதுவும் உன்னை அணுக முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்பர் 3, உன் சோதனையிலிருந்து உன்னை ரட்சிப்பேன்னு சொல்றாரு. ஆனா ஒரே ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் அவசியம், தேவ பக்தி பெருகணும். பக்தி பெருகணும். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ மார்க்கமோ சமயமோ அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஐயா எல்லாருக்கும் ஒரு கடவுள், அதுபோல எனக்கு ஒரு கடவுள், அவரை பின்பற்றுகிறேன், அப்படி அல்ல. இது பரிசுத்த மார்க்கம், இது சத்திய மார்க்கம், இது சத்திய வழி. ஆட்டுக்குட்டியின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதம் சொல்லுது, குற்றமில்லாத ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே. ஆகையினால் தேவனுக்கு உடைமைகளாகிய நமது சரீரத்தினாலும் நமது ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த கடவோம். இதுதான் பக்தி. நீ வாங்கப்பட்டிருக்கிறாய், நீ விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறாய். கிரயத்துக்கு ரத்தம் சிந்தி கர்த்தர் உன்னை விலைக்கு வாங்கி இருக்கிறார். பரிசுத்தத்தோடு தேவனை பற்றி கொண்டால் உன் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ஒரு தீங்கும் உன்னை அணுகாது. எந்த சோதனையிலும் இருந்து உன்னை ரட்சிக்க கர்த்தர் உண்மை உடையவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் கண்ணு மூடி இந்த சபை நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நான் பக்தியாய் வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்க போகிறோம். நான் உங்கள் மத்தியில் ரொம்ப ஷார்ட்டாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன். எல்லாரும் கண்ணு மூடி ஒரு கடமையான ஒரு ஆராதனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. பக்தியோடு நான் உம்மை தொழுது கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. பக்தியோடு நான் உம்மை தொழுது கொள்ள எல்லாரும் கண்ணு மூடுவோமா? தயை கூர்ந்து இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இந்த காரியத்தை தான் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த தேவ பக்தி, உலகத்தால் கரைபடாத பக்தி, அந்த சுத்த பக்தியை, மாசில்லாத பக்தி எங்க வாழ்க்கையில கடந்து வரட்டும் ஆண்டவரே. எப்ப தெரியுமா அவபக்தி உண்டாகுது? நம்பர் 1, வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு, அவைகளால் அவபக்தி உண்டு. தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு பரிசுத்தத்துக்கு நேரம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோமா? ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு கேட்கலாமா? இன்னைக்கு சபையில இந்த சபை நாள்ல ஜெபம் பண்றதுக்கு இதை விட ஒரு நல்ல ஜெபம் எனக்கு தெரியவில்லை. என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும். பலிபீடத்தில் என்னை பரணே படைத்தீரே இந்த வேளை, அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திருச்சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியில் கண்மீதைய
நீங்க இருதயத்தை அப்படியே கைகளை உயர்த்தி பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருச்சிற்றம் போல ஆண்டு நடத்திடுவே. ஒரு தாகத்தோடு அடியேனை திருச்சிற்றம் போல ஆண்டு நடத்திடுமே. எங்களை பரிசுத்தமாக்கப்பா வீரை தோடி வந்தே கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் நடந்து வந்தது போல இனிமேல் எங்க பக்தி இருக்கக்கூடாதப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த பக்தி எங்களுக்கு வேண்டாம். நீங்க வேதத்துல சொல்லுகிறது போல மாசு இல்லாத பரிசுத்தமான ஒரு தேவ பக்தி உண்டாகிற ஒரு இருதயம் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனசோடும் ஆமென் ஆமென் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, எங்களுக்காக இரத்தம் சிந்தினவரே, எங்களை கரையத்திற்கு மீட்டு கொண்டவரே, எங்களை விலைக்கு வாங்கி கொண்டவரே, எங்களுக்கு ஒரு அடையாளத்தை இந்த பூமியில தந்தவரே, எங்களை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக எங்களுக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தந்தவரே. அப்பா, உங்களை உண்மையோடு உத்தமத்தோட உமக்கு முன்பதாக பரிசுத்தத்தோட உங்களை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த ராத்திரி வேளையில இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேக பேருடைய வாழ்க்கையில பிரயோஜனமற்ற சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போவதாக, மாறி போவதாக, மாறி போவதாக, மாறி போவதாக. ஐயா, தேவ பக்தி என்ற பிரயோஜனம் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக. தேவ பக்தி உள்ளவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார் என்ற வார்த்தையின்படி அந்த பக்தி எங்களுக்குள்ள வருகிற பொழுது எங்கள் ஜெபங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் பதில் உண்டாவதாக ஜெபிக்கிறோம். தேவ பக்தி உள்ளவனை ஒன்றும் அணுக முடியாது என்று வேதத்தில் வாசித்தோமே. இந்த ராத்திரி வேளையில பல வேதனைகளினாலே, பல போராட்டங்களினாலே, பல பிரச்சனைகளினாலே, கண்ணீருக்கும் கவலைக்கும் மத்தியிலே உடைக்கப்பட்டவர்களாய், நொறுக்கப்பட்டவர்களாய் கடந்து வந்திருக்கிற உமது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த பிரச்சனைகள் அவர்களை அணுகாமல் போவதாக, அது அவர்களை தொடாமல் போவதாக, அதற்கு ஒரு பரிசுத்த பக்தி அவர்கள் இருதயத்தில் கொடுக்கப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஐயா, நீங்க சொன்னீங்களே தேவ பக்தி உள்ளவன் ஆமென் சோதனையில் இருந்து ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் பிரச்சனைகளுக்குள்ள வந்திருப்பார்கள் என்று சொன்னார். இயேசுவின் நாமத்தினால் இந்த ராத்திரி வேளையில் அந்த வியாதிகள் பிரச்சனைகள் அடியோடு மறைந்து போவதாக, அந்த ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக இன்றைக்கு சபையில ஒரு தேவ பக்தி உமது பிள்ளைகளுக்குள்ளே கொடுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.